ஹலோ, இன்றைய அரசொற்பொழிவை நிகழ்த்திய திருமதி சுகந்தி பத்ரபாபு அவர்களுக்கு சிறப்பு செய்ய மேடையில் வந்திருக்கிறார்கள். இந்த அறச்சொற்பொழிவு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் போர் அடிச்சு போயிருக்கோம். ஆனால் இது கதையை கேட்டால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா when I was 3 years old நான் அந்த கதையை கேட்டிருக்கேன் எங்கள் பாட்டிக்கிட்ட. அந்த கதைன்னு அப்போ தெரியாது எனக்கு. என்ன சொல்ல போனால் இந்த மாதிரி கதைகள் கேட்டதுனால தான் இன்னைக்கு எதுவும் இந்த சமண தத்துவங்கள் அது இது படிக்கணுங்கிறது ஒரு உத்வேகம் கொடுத்தது என்னுடைய பாட்டிமார் ஜீவரத்னம் அப்படிங்கிறது நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த கதையில் வர்றதெல்லாம் நம்ம ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு ஒன்று போடுவாங்க ஜென்ரலாக எல்லாருமே. நம்ம குடும்பத்தில் தாத்தா பேர் என்ன, முப்பாட்டம் பேர் என்ன, அவங்க பேர் என்ன அப்படின்னா நம்ம பழைய டாக்குமெண்ட் எடுத்து போடுவோம் நம்மளுடைய பரம்பரையில் யார் யார் இருந்தாங்கன்னு. இப்போ அது மாதிரி சோழ பரம்பரை எடுத்துக்கிட்டால் வரலாறு இருக்கும். முதலாம் குலோத்துங்கம்மன் யார், அதுக்கப்புறம் யார் இருந்தால் இந்த மாதிரி முதலாம் ராஜராஜ சோழன் யார், பின்னாடி யார் இதெல்லாம் ஒரு பரம்பரையை பற்றி. அது வெவ்வேறு மனிதர்கள் பிறந்து வளர்க்கறது. ஆனால் நாம எப்படி பிறந்திருக்கிறோங்கிறதுக்காக நான் ஒரு சோல் ட்ரீ அப்படின்னு சொன்னால் இந்த மேருமந்திர புராணமும் யசோதர கவியம் தான். நாம என்னென்ன மாதிரி அடுத்தடுத்து பிறந்திருக்கோம் நம்மளே அப்படிங்கிறது பிறவி சக்கரத்தில் நாம் எப்படி வந்தோங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. இப்போ மேருமந்திர புராணத்துக்குள்ள சார்ட் யாருக்காவது வேணும்னா நான் அனுப்பி வைக்கிறேன். இவங்க சொன்னது முழுக்க இதில் இருக்கிற இந்த சார்ட்டு எப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் இதை காலேஜ் படிக்கும்போது என்னுடைய தகப்பனார் ராமசாமி இதை ட்ராமாவாக போட்டோம். நாங்கள் ராஜசேகர் நடிச்சிருக்காப்புல, மறந்துருப்பாப்புல அதெல்லாம். இது மேருமந்திர புராணம் தெரியாது. ரத்தன சொப்பு அப்படிங்கிற பேரில் நாங்கள் நடத்தினோம். சிம்மசேன மகாராஜாவை பாஸ்கர் நடித்தாப்புல. இதில் பத்திரமித்திரன் இவங்க சொன்னாங்கல்ல, செல்வமணி அவர் ஓடிவிட்டாரு, இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாரு. தரணேந்திரனா நான் நடித்தேன். இதுமாரி டிராமாவில் நடிக்க ஒரு கேரக்டராக அப்போ இருந்தது. இப்போ சொன்னோன்னு தான் பாப்பாவுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இது பழைய காலத்து கதை தான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இதை நம்ம கதையை கேட்குறோம். இந்த ஃபேமிலி இதை உட்காந்து இவ்வளோ நாள் கேட்டதுனால திரும்ப படிக்கும்போது எனக்கு ஞாபகமே வரல. அப்போ தான் நான் உட்காந்து இந்த சோல் சார்ட் போட்டேன். பாபு கூட அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் யாருக்காவது வேணும்னா, நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதை நல்லா புரியும். எப்படி ஒரு ஆன்மா அடுத்தடுத்த பிறவியாக கடைசியில் விவரணாத தீர்த்தங்கிட்ட போய் மோட்சம் அடைத்தது அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு முக்கியமான கருத்துக்கள் தான். மறுபிறவியின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த கதையை படிக்கலாம். இல்லைன்னா வழக்கம் போல் விஜய் அந்த ரஜினிகாந்த் படத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இத்துடன் இந்த அரசொற்பொழிவு நிகழ்வை அமர்ந்து பாதி தூக்கத்தில் இருந்தாலும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் மேலும் இது போன்ற கூட்டங்களுக்கு சிறப்பிக்க வேண்டும் என்று இருக்குதா? இல்லை, எல்லாம் தூங்கிடுவாங்க. இன்னும் நம்ம பேசக்கூடாது. நம்ம இன்னொரு நாளைக்கு. ஆனால் இதை தொடராக நடத்தணும். ஆக்சுவலாக ஒரு நாளில் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் மோட்டூர்லேருந்து சாந்தகுமார்னு ஒருத்தர் வருவார். ஜீவ சிந்தாமணியே ஒரு 15 நாளைக்கு சொல்லுவார். சூளாமணியே ஒரு 15 நாளைக்கு. இங்கே நடந்திருக்கு. நான் சொல்கிற இந்த ட்ராமா ரிஹர்சல் இங்கே தான் நடந்தது. ட்ராமா இந்த ஸ்கூலு பக்கத்தில் மேடை போட்டு நாங்கள் பண்ணோம். ரிஹர்சல் டெய்லி இங்கே தான் நடக்கும். இதே இடத்துல இந்த கதையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்து இருந்தால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கறது. நான் தூங்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இத்தனையும் பார்த்ததுனால. மற்றவங்களாம் நம்ம கொஞ்சம் இந்த நேரம் மத்தியானம் பூபால் வேற நல்ல சாப்பாடு போட்டாப்புல, சாயங்காலம் வேற, அப்புறம் இதுக்கு முன்னாடி வேற அகஸ்தி ஒரு நல்ல டோஸு வில்லு பாட்டு வரைக்கும் போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு. அப்புறம் எப்படி நம்ம உட்காந்து பார்க்க முடியும்? அதனால இனி இது ஒரு தொடராக ஒருத்தங்களே நடத்துனாங்கன்னா நம்மளாம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கலாம். அதுக்குன்னு ஒரு பீரியடை ஒதுக்கிட்டு செய்யலாம் அந்த ஆலயத்தில். அதில் ஒன்றும் தப்பு இல்லை.
மிக்க நன்றி. இது போன்ற பல அற நிகழ்வுகளையும் தாங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலய நிர்வாக குழுவின் சார்பாகவும் ஜைன இல்லறத்தார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. ஒரு சின்ன இது, இந்த பத்திரமித்திரன் பார்த்தீங்கன்னா, பத்திரமித்திரன் தான் சிம்மச்சந்திரனா பிறக்கிறா. சிம்மச்சந்திரன் தான் அகமந்திர தேவனா போய் பிறந்து சக்கராயுத முனிவரா அதோட அவங்களோட அந்த பிறவி முடிஞ்சு போகுது. சிம்மசேன மகாராஜா வந்து யானையை அசனி கோஷங்கிற யானையை பிறக்கிறாரு. அடுத்து சகசிரார கல்பத்தில் ஸ்ரீதர தேவனா பிறக்கிறாரு. அடுத்து கிரணவேகன்கிற முனிவராக பிறக்கிறாரு. அடுத்து காவிஷ கல்ப தேவனா போகிறாரு. வஜ்ராயுதனா பிறக்கிறாரு. சர்வார்த்த சித்தியில் பிறந்து சஞ்சயந்த பட்டாரகரா வந்து முக்தி அடைஞ்சிடறாரு. சத்திய கோஷன் அகந்த பாம்பை பிறக்கிறாரு. சமரி மிருகமா பிறக்கிறாரு. சலகி வனத்தில் கோழி பாம்பா பிறக்கிறாரு. 3ஆம் நரகம் போகிறாரு. திரும்ப பல பிறவிகள் எடுத்து மலைப்பாம்பா பிறக்குது. திரும்ப 4ஆம் நரகம் போகுது. திரும்ப விலங்கு கதிக்கு போகுது. அதிதாரணனா பிறக்குது. 7ஆம் நரகத்துக்கு போகுது. திரும்ப பாம்பா பிறகுது. திரும்ப விலங்கு கதியெல்லாம் அனுபவிக்குது. அதுக்கப்புறம் மிருக சிறுங்கனா பிறந்து வித்து தந்தனா இறுதியில் வரும். ராமதத்தா தேவி பார்த்தீங்கன்னா முதல்ல, அடுத்து ராமதத்தா தேவி மகாசுப்ர கல்பத்தில் பாஸ்கர தேவனா போகுது. ஸ்ரீதரையா பிறக்குது. காவிஷ கல்ப தேவனா பிறக்குது. அதுக்கடுத்து ரத்னமாலையா பிறக்குது.